தமிழ் சினிமா நிறைய படங்களை தந்திருக்கு. அதில் ரசிகர் மனசில் நீங்காத இடம் பிடிச்ச சில படங்களும் இருக்குது. அந்த வரிசையில் சில படங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ பார்க்க போகிற படமும் அந்த மாதிரி தான். தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக சில டைரக்டர்கள் வந்திருக்கிறார்கள். ஓல்டு டைரக்டர், பழைய டைரக்டர்களுக்கும் புதிய டைரக்டருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது தான். ஆனாலும் அவங்களுக்கு சவால் கொடுக்குற அளவுக்கு சில டைரக்டர் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ், லோகேஷ் அஜில்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 11 படத்தை பற்றி பார்க்கலாம். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. இரட்டை சகோதரர்களுக்குள்ளே நடக்கிற கதை தான் இந்த கதை. இரட்டை பிறவிகளில் ஒருவரான பிரான்சிஸ்க்கு இருட்டை கண்டால் பயம். சாலையோரமாக வாழ்ந்து வராங்க பெஞ்சமினும் பிரான்சிஸும். இவர்களை அணுகிறாங்க அபிராமி. அவங்களோட பூர்வீகத்தையும் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அபிராமியும் அவங்களோட வீட்டுக்காரரும் என்னென்னா, அவங்களுக்கு தாய் தந்தை இல்லை. பெஞ்சமின் செஸ் காம்படிஷனில் சாம்பியனாக இருக்கான் அப்படின்ற எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்ம ஸ்கூலில் சேர்த்தோம்னா மற்றவங்களும் சேருவாங்க, ஒரு ஆர்வத்தோடு வருவாங்க அப்படின்றது நினச்சி அவங்க வீட்டுக்காரர் பிளான் பண்ணி சேர்க்குறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியும் பலன் கிடைக்குது அவங்களுக்கு. பெஞ்சமின் பிரான்சிஸ்க்கு நடக்கிற பெஞ்சமினும் பிரான்சிஸும் நல்ல பேர் வாங்குறத பார்த்து வகுப்பு தோழர்களுக்கு பொறாமை ஏற்படுகிறது. இதனால் இவங்க 2 பேரையும் வகுப்பை விட்டு வெளியேற்றணும், இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேற்றணுன்ட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. அதனால் அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சி பிரான்சிஸை பழி வாங்கி அவனை மூச்சு திணற வச்சு கொண்டுடுறாங்க. ஏன்னா அவனுக்கு இருட்டு கண்டா பயம். அதனால் அவன் இறந்து போகிறான். இதனால் நம்ம பெஞ்சமின் என்ன ஆகுறாருன்னா, கோபமாகிட்டு அந்த கிளாஸை விட்டு போகிறாரு. போகும்போது ஒரு லுக்கு விடுவார் பாருங்க, செம்மையாக இருக்கும் அந்த லுக்கு. படத்தை பாருங்கள். படத்துக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுக்கணும்னு கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த படம் ஒரு 2 மாதம் ஆக போகிறது. வசூல் வேட்டை நடத்தி கொண்டு தான் இருக்கிறது இப்போது அந்த படம். இந்த படத்துக்கு நல்ல மதிப்பெண் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக 9.5 மதிப்பெண் நான் தருவேங்க. நன்றிங்க. புதிய டைரக்டரான லோகேஷ் அஜில்ஸ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. நவீன் சந்திரா இதில் ஹீரோவை நடிச்சிருக்கிறாரு. பரவாயில்லைங்க, புது படம், புது இயக்குனர் மாதிரியே ஒரு காட்டிக்கல, அருமையாக பண்ணியிருக்காரு. நவீன் சந்திரா, அபிராமி நல்லா நடிச்சிருக்காங்க. சிறுவர்களும் அருமையாக நடிச்சிருக்காங்க. படத்துக்கு நல்ல மதிப்பெண் கொடுக்கலான்னா 9.5 மதிப்பெண் நான் தருவேங்க. கண்டிப்பாக தருவேன். நீங்களும் பார்த்துட்டு அந்த படத்துக்கு எவ்வளோ மதிப்பெண் உங்களால் தர முடியும் என்பதை நீங்கள் தாங்க. படத்தில் பெஞ்சமினை வர சிறுவன் ஒரு லுக் விடுவான் பாருங்கள், செம மாசுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் இந்த மாதிரியான சினிமாக்கள் தமிழ் சினிமாவில் வரணும், தமிழ் திரைப்படத்துறையை மேம்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது மாதிரி மீண்டும் ஒரு சூப்பரான திரைப்படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் வணக்கம். நன்றி. உங்கள் நண்பன்.